வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஏதோ ஒரு சாதாரண கதை இல்லைங்க. இது ரொம்ப அழகான, கொஞ்சம் சிலிர்ப்பூட்டும் ஒரு மாபெரும் ஹீரோவோட பயணம். கடலின் குரல், அகிலனும் மாயச்சங்கும். இந்த தலைப்பை கேட்கும்போதே நமக்குள்ள ஏதோ ஒரு ஆர்வம் தொத்திக்குது இல்லையா? இயற்கையோட ரகசியங்களை ஒரு சின்ன பையன் எப்படி புரிஞ்சுக்கிட்டான், அவனோட வாழ்க்கை எப்படி ஒரு வீரகாவியமா மாறுச்சு அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க பயணத்தை தொடங்கலாம். இந்த பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இத பத்தி யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை கடலால் பேச முடிஞ்சா அது என்ன சொல்லும்னு நீங்க நினைக்கிறீங்க? நாம எப்பவுமே கடலோட அழகு மட்டும்தானே ரசிக்கிறோம். ஆனா அந்த அலைகளுக்கு பின்னாடி இருக்கிற வலியையோ இல்ல அது சொல்ல துடிக்கிற ரகசியங்களையோ நாம என்னைக்காவது நினைச்சு பார்த்திருக்கோமா? இந்த கேள்விதான் இன்னைக்கு நாம பார்க்க போற முழு கதைக்கும் ஒரு இமோஷனலான பேஸ்மெண்ட் அமைத்து கொடுக்குது. சரி, இப்போ நாம நேரா விஷயத்துக்கு வருவோம். பகுதி 1. கடலோரச் சிறுவன். அகிலன் இவன் கடற்கரையோரமா வசிக்கிற ஒரு சாதாரண சிறுவன். கடலும் அந்த பீச்சும் தான் அவனோட உலகமே. அவனுக்கு கடல்ல கிடைக்கிற சிப்பிகளை சேர்த்து வைக்கிறதுனா உசுரு. அவனோட வாழ்க்கை எந்த கவலையும் இல்லாம ரொம்ப அமைதியா கடல் அலைகள் மாதிரி ஒரு சீரான ரிதத்துல போயிட்டு இருந்துச்சு. டெய்லி பீச்ல நடக்கிறது, சிப்பிகளை தேடுறது, இதுதான் அவனோட ஒரு அழகான ரொட்டீன். அப்படி ரொம்ப கேஷுவலா போயிட்டு இருந்த அவனோட வாழ்க்கையில ஒரு நாள் யாருமே எதிர்பார்த்தாத ஒரு திருப்புமுனை வருது. ஆமாங்க, ஒரு பெரிய ரொம்ப வித்தியாசமான ஷங்கு ஒன்னு அவனுக்கு கிடைக்குது. பார்த்த உடனே தெரியுது அது சாதாரண சிப்பியோ இல்ல ஷங்கோ கிடையாதுன்னு. அதுல ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குங்கிறத அகிலன் உடனே ஃபீல் பண்றான். அந்த பெரிய ஷங்கு அவனோட சாதாரண வாழ்க்கைய அப்படியே தலைகீழா மாத்த போற ஒரு சாவியா அவ கைக்கு வந்து சேர்ந்திருக்கு. இதுல இருந்து ஆரம்பிக்குது நம்ம கதையோட மேஜிக். பகுதி 2. மாயச்சங்கு பேசுகிறது. பொதுவா நாம ஒரு சங்கை எடுத்து காதுல வச்சா என்ன கேட்போம்? அலைகளோட சத்தம் தானே கேக்கும்னு எதிர்பார்ப்போம், கரெக்டா? அகிலனும் அதை தான் எதிர்பார்த்தான். ஆனா ரியாலிட்டில அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? அலைகளோட சத்தத்துக்கு பதிலா யாரோ பேசுற மாதிரி ஒரு குரல் அவனுக்கு கேட்டுச்சு. இது அவனுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஷாக்கிங்கா இருந்திருக்கும்னு ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன். உடனே நமக்கும் அந்த ஆர்வம் வந்துடுதுல்ல? அந்த குரல் அப்படி என்னதான் சொல்லிட்டு இருந்துச்சு? அந்த விசித்திரமான மாயச்சங்கு கடல்ல இருக்கிற உயிரினங்கள் பேசுற மொழிய அப்படியே மொழிபெயர்த்து அகிலனுக்கு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த மர்ம குரல் அவன்கிட்ட என்ன உதவி கேட்டிருக்கும்? திடீர்னு ஒரு அலறல் சத்தம். நாங்க பாறைகளுக்கு நடுவுல இருக்கிற வலையில மாட்டிக்கிட்டோம், யாராவது எங்களை காப்பாத்துங்களே! இது ஏதோ கேஷுவலா பேசின வார்த்தைகள் இல்லைங்க. ரொம்ப ஆபத்தான நிலைமையில தங்களை காப்பாத்த சொல்லி கடல் உயிரினங்கள் எழுப்பின அபய குரலை தான் அந்த சங்கு அகிலனுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுச்சு. அந்த பதற்றமும் பயமும் அகிலனை உடனே ஆக்ஷன்ல இறங்க வச்சது. அந்த ஆக்ஷன் என்னென்ன பார்ப்போம். பகுதி 3. வலையில் சிக்கிய டால்பின்களை காப்பாற்றுதல். இது எதை காட்டுதுன்னா, அகிலனோட துரிதமான வீரமிக்க செயல்களை ரொம்ப பிரமாதமா காட்டுதுங்க. அந்த குரல் கேட்டோனே ஒரு செகண்ட் கூட அவன் வெயிட் பண்ணல. ஒரு சின்ன படகை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு பறக்கறான். அங்க போனா பிளாஸ்டிக் வலையில சிக்கி தவிக்கிற அழகான டால்பின்கள். அத பார்த்தோனே கொஞ்சம் கூட யோசிக்காம வேகமா செயல்பட்டு வலைய அறுத்து அந்த டால்பின்களை காப்பாத்துறான். ஒரு ரியல் ஹீரோ என்ன பண்ணுவானோ அதை அப்படியே செஞ்சு முடிச்சா நம்ம அகிலன். அதுக்கப்புறம் என்ன? அந்த அழகான டால்பின்கள் எல்லாம் சந்தோஷத்துல கடல்ல குதிச்சு விளையாட ஆரம்பிச்சிடுச்சு. மரணத்தோட விளிம்புல இருந்த அந்த உயிரினங்கள் சுதந்திர காற்ற சுவாசிச்சப்போ வெளிப்படுத்தின அந்த பேரானந்தம் அத வார்த்தைகளாலேயே சொல்ல முடியாதுங்க. அகிலன் கரெக்டான நேரத்துல பண்ண அந்த உதவி அந்த டால்பின்களுக்கு ஒரு புது வாழ்க்கையே திருப்பி கொடுத்துச்சு. இந்த பயணத்தோட அடுத்த கட்டத்துக்கு போவோம். பகுதி 4. இயற்கையின் குரல். கடல் ஹீரோன்னா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? கடல்ல ஆபத்துல இருக்கிற உயிரினங்களை காப்பாத்துறவங்க தான் கடல் ஹீரோ. அகிலன் என்ன பண்ணான்னா அந்த மாய சங்க தங்கிட்டேயே வச்சுக்கிட்டான். ஏதோ ஒரு தடவை உதவி செஞ்சோன்னு இல்லாம இனி கடல்ல எந்த உயிருக்கு ஆபத்து வந்தாலும் ஓடி போய் காப்பாத்துற ஒரு பெர்மனன்டான கடல் ஹீரோவா அவன் மாறிட்டான். அவனோட வாழ்க்கையோட நோக்கமே இப்போ டோட்டலா மாறிடுச்சு. சோ இங்க நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த கதை வெறும் அந்த மாயச்சங்கை சுத்துனது மட்டும் கிடையாது. இது பிளாஸ்டிக் வலைகளால ஏற்படுற ஆபத்து அப்படிங்கிற ஒரு நிஜ உலக பிரச்சனைய நமக்கு உணர்த்துது. நாம கடல்ல வீசுற பிளாஸ்டிக் வலைகள் எப்படி அந்த அழகான டால்பின்கள் மாதிரியான உயிரினங்களுக்கு மரணக்குறியா மாறுதுங்கிற ஒரு ஆழமான உண்மைய இந்த கதை ரொம்ப ஸ்ட்ராங்கா நமக்கு நினைவூட்டுது. இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் 2 இருக்கு. 1, இயற்கையோட குரலை கேட்க நம்ம பழகணும். அகிலன் அந்த ஷங்கு மூலமா இயற்கையோட குரலை கேட்டான். நாமும் நம்ம அன்றாட வாழ்க்கையில இயற்கைய கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். 2, வாயில்லா ஜீவன்களுக்கு உதவுறது ரொம்ப பெரிய புண்ணியம். தங்களுக்கு வந்த ஆபத்தை மனுஷங்க கிட்ட சொல்ல முடியாத அந்த உயிரினங்களுக்கு ஹெல்ப் பண்றதுதான் மனிதகுலத்தோட மிகப்பெரிய அறம்னு இது ஆழமா பதிவு செய்து.
கடைசியா உங்களுக்கான ஒரு முக்கியமான கேள்வி. நீங்க இயற்கையோட குரலை கேக்குறீங்களா? அகிலனுக்கு ஒரு மாயச்சங்கு கிடைச்சது ஓகே. ஆனா நம்ம சுத்தி இருக்கிற இயற்கையே தினமும் நம்ம கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கு. அதோட வலிகளையும் தேவைகளையும் நாம என்னைக்குமே காது கொடுத்து கேக்குறோமா? நாமும் அகிலன் மாதிரி ஒரு கடல் ஹீரோவா இல்ல இயற்கைய காக்குற ஒரு ஹீரோவா மாறப்போறோமா? இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விடுறேன். இயற்கையோட குரலை கேட்போம்.